மட்டக்களப்பு வவுணதீவு பிரதேச செயலகத்துக்குட்பட்ட விழாவட்டவான் ராஜா விளையாட்டுக் கழகம் தனது 47வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு நடாத்திய மாபெரும் உதைப்பந்தாட்ட சுற்றுப் போட்டியில் முனைக்காடு ராமகிருஷ்ணா விளையாட்டுக் கழகம் வெற்றியீட்டியது. வசந்தம் டிவி, வசந்தம் FM இதற்கு ஊடக அனுசரணை வழங்கியது. இப்போட்டியில் 27 அணிகள் கலந்து கொண்டன. இறுதிப் போட்டியில் முனைக்காடு ராமகிருஷ்ணா விளையாட்டுக் கழகமும் முதலைக்குடா விநாயகர் விளையாட்டுக் கழகமும் மோதிக்கொண்டன. குறிப்பிட்ட நேரத்தில் இரு அணிகளும் எவ்வித கோல்களும் போடாத நிலையில் தண்டனை உதை மூலம் வெற்றி தீர்மானிக்கப்பட்டது. இதில் முனைக்காடு ராமகிருஷ்ணா விளையாட்டுக் கழகம் வெற்றியீட்டி இவ்வாண்டிற்கான சாம்பியனாக தெரிவு செய்யப்பட்டது. இதில் மண்முனை மேற்கு பிரதேச செயலாளர் திருமதி புத்திரசிகாமணி பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். வசந்தம் தொலைக்காட்சியின் சிரேஷ்ட தயாரிப்பாளர் கோணேஷ் உள்ளிட்ட பலர் பிரசன்னமாகியிருந்தனர். போட்டியின் சிறந்த வீரராக முனைக்காடு ராமகிருஷ்ணா விளையாட்டுக் கழகத்தைச் சேர்ந்த தேவாவும், சிறந்த கோல் காப்பாளராக முதலைக்குடா விநாயகர் விளையாட்டுக் கழகத்தைச் சேர்ந்த உவேசும் தெரிவு செய்யப்பட்டனர். இத்துடன் நமது இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. news.vasantham.lk ஊடாக மீண்டும் செய்திகளை பார்வையிட முடியும். மீண்டும் நாளை பிரதான செய்திகளூடாக சந்திப்போம். வணக்கம்.